அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற ஸ்கேம் என்னன்னு பார்க்கலாமா? இந்தியாவிலேயே பெரிய ஸ்கேம் என்னன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே வாழ்க்கையில ஒண்ணு கழிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இத எப்படியோ பாதுகாப்பானதுன்னு நம்ப வச்சிடறாங்க எல்லாரும் சேர்ந்து, இல்லையா? பெற்றோர்கள் முடிவு பண்றாங்க, சொந்தக்காரங்க இது எல்லாத்துலயுமே தலையிடுறாங்க. சமூகம் இது பாத்தீங்கன்னா அங்கீகரிக்குது. கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ரெண்டு பேரு வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பையன் வீட்டுல அழக பாக்குறாங்க, பொண்ணு வீட்டுல காசை பாக்குறாங்க. குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்தஸ்தை பாக்குறாங்களே தவிர அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒத்து போகுமாங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யாருமே பாக்குறது இல்ல. இது ரெண்டு மனுஷங்களோட மனசுன்னு பார்க்காம குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற ஒரு டீல் தான் இது அரேஞ்ச் மேரேஜ். இதுல என்னன்னா நிஜமான ஒரு பந்தம் இல்ல, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாம போயிருது. ஒரே ஒரு குருட்டு நம்பிக்கை தான். சில மாசம் ஒன்னா இருங்க, காதல் தானா வரும். ஆனா வாழ்க்கை அப்படியே ஓடாது இல்லையா? சில கல்யாணங்கள் தப்பிச்சிருது, சில பேர் அமைதியா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க இல்லையா? ஒரு சில பேர் ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க உயிரையே விட்டுறாங்க. சோ இத பத்தின உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஜெய்ஹிந்த்.